நான் கேஷியர பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,10,111. 111 பை. என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது குறைதா? இல்ல சார், சரியா இருக்கு சார். பின்ன என்ன காலையில இருந்து இதைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு பாக்கலாம். எஸ் சார். சரிதான், பாக்குற பாரு எடுத்துருவான் சொல்ற அப்பா. என்னடி சிரிக்கிற? 4 வருஷம் போன நீங்க என்ன மாதிரி தடி உணவு பதிலாளி இருக்கிறானா? இருக்க பாட்டி. அடே அடே உள்ள மாறிங்க, முடிச்ச வைக்கிங்க, செருப்பு வைக்கிங்களா? ஏண்டா அக்கா தங்கச்சி வேட பாக்கலையா நீங்க? உங்க மாறி போற என்ன பாட்டி? பாட்டி என்னது? என்னடா என்ன புடவையை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்ல வர முடியல? ஏன்? 2 காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஒன்னே சுத்துறானுங்களா? குச்சி இருந்ததுனால தப்பிச்சேன்டாப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்காரு பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யாரு பாட்டி? வேண்டாப்பா, சொன்னா புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் a டைம். அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்ட ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் இதுதான் புருஷனான்னு கேட்டாரு. உன்னை யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. உன் வீட்டை கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இங்க எங்க வந்தா உனக்கு என்ன வேணும்? வைக்க வேற பல தாண்டா பேங்குக்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா ஒரு கேள்வி. பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல, இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண. இதோ பண்றேன். அடே என்னது? துப்பாக்கி சுட்டா செத்துடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுங்குது, நடுக்கத்துல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே. பணம் என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன். நான் கொள்ளக்காரி. ஐயோ, உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனு உருப்படாத பையன். சுட்டுடுவேன். அவனு சுட்டா பரவாயில்ல, சனியா ஒளிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது, தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாத. சீக்கிரம். இது என்ன வச்சிருக்கிற இதுல? பணம். அது என்ன கட்டு? அதான் 100 ரூபாய் கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி? இது என்ன பட்டாசு கட்டுன்னு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபாய் கட்டு. அத நீ வச்சுக்க. இது என்ன கட்டு? இது 1000 ரூபாய். ஐயோ, அத்தனையும் நான் பார்த்ததே இல்ல. பார்த்துட்டு கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ளவே. இதுக்குள்ளையா? ஆமா, இதுக்குள்ளையா? இதுக்குள்ளவே. அதுக்குள்ளையா? சீக்கிரம் வை. வச்சுட்டேன். மூடு. மூடி. இத்தப்புடி. இதை பிடிக்கிறேன்னு. இத்தப்புடி. எனக்கு வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வருவியா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இது போதும். நான் போறேன். சத்தம் போடுவேன். என் பணமாச்சு பேயா கத்துவேன். தொண்டையிலேயே சுடுவேன். தொண்டை. இங்க வெளியே கார் நிறுத்தி இருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீ கத்தணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா ஒரு வயல உள்ள வரமாட்டா. நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாவ. இப்போ நான் வெளியே போறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தம் போடணும். கீழே விழுந்துராம போ. கையில லட்சுமியை வச்சிருக்க, கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே 5 நிமிஷம் அப்புறம் தான் கத்தணும். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஐயோ, கடை பணத்தெல்லாம் கொடையடிச்சிட்டா. ஓடியாங்க, ஓடியாங்க. புடிங்க, புடிங்க, புடிங்க. என்ன புடிங்க, புடிங்க. என்ன சார்? என்னங்க புடிங்க, புடிங்க. ஒரு கடை திருடிட்டு போறா. அவளை புடிங்கயா, அவளை புடிங்கயா. ஐயோ, வெளியில போறா. புடிங்கயா, புடிங்கயா. ஐயோ, போலீஸ்க்கு போன் பண்ணியா. போலீஸ், போலீஸ். பிறந்த பொன்னாட்டியை நாசமாக்கக்கூடிய பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கு இந்த சதி கூட்டம். இதனால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போச்சு. பல தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க. அந்த சதி கூட்டத்துல ஒருத்தன் தான் இந்த பாபு. அவங்கிட்ட இருந்து எங்களால எந்த உண்மையும் கிரகிக்க முடியல. இந்த நிலையில
எனக்கு ஒண்ணுதான் தோணுது. பிறப்பின் அதிசயமா உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி உருவம் அமைஞ்சிருக்குது. அதனால நீயே பாபுவா மாறணும், அந்த கூட்டத்துல ஒருத்தனா கலக்கணும், ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். சார், பழக்கம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத கூட்டம்னு பாக்குறியா? இப்படி வா. ஹோட்டல் சொர்க்கத்தை பத்தி இன்னும் தெளிவா சொல்றேன், கவனமா கேளு. இத பத்தியா? இவன் தான் பூபதி, அந்த ஹோட்டல் முதலாளி. என்ன சார் இது ராஜபாட் மாதிரி முடி வச்சுட்டு இருக்காரு? ரொம்பவும் ஆபத்தானவப்பா. இவன் தாஸ், பூபதியினுடைய வலதுகை. பேருக்கு தகுந்த மாதிரி தாசன் போல் இருக்கு. இவன் தான் ராக்கா, எதுக்கும் துணிஞ்ச கொலகாரன். சார், பார்த்தாலே பயமா இருக்கு சார். இது ஆஷா, பாபுவனுடைய காதலி. என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு? ஹோட்டல் நடனக்காரிப்பா. ஓ, அப்ப பொருத்தம் தான் சார். ஐயோ, என்னப்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பேசாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன போய் வெரி குட் கொஸ்டின். ஆனா மரத்தினுடைய கிளைகளை மாத்திரம் வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அதனுடைய ஆணி வேறைய அழிக்கணும். இவங்கெல்லாம் யாரு கூட தொடர்பு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கூலி கொடுக்கிற எஜமான யார், இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும். ரொம்ப அவசரப்பட்டேன் சார். இட்ஸ் குவைட் ஆல் ரைட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒன்ன நான் அனுப்ப போறேன். நான் தயார் சார். ஓ, வெரி குட். நீங்க இருக்கீங்களா சார்? நான் பாத்துறேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த். தேங்க்யூ சார். நான் ஆனந்தா சார். பாபு, போலீசில் சிக்கிய பாபு சர்க்கார் தரப்பில் சாட்சியாகிவிட்டான். பெரிய கொள்ளை கூட்டத்தை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் விரைவில் வெளியாகும். நம்ம பாபுவா இப்படி மாறிவிட்டா? நீதியை மறைச்சு சின்ன வயசுல இருந்தே சொன்னதை செய்யற மோதாவனை வளர்த்துட்டீங்க. ஆனா இப்ப போலீஸ் அவனுக்கு நியாயத்தை சொல்லி இருக்கு. அவன் திருந்துட்டான், மாறிட்டான். நம்ம தீர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டான். அவன் வாய திறக்கிறதுக்கு முந்தி அவனை தீர்த்துக்கிட்டான். நீங்க 2 பேரும் டாக்டர்கள் மாதிரி விஷம் கலந்த ஊசியோட போய் பாபு அசந்திருக்கிற சமயமா பார்த்து அவனை தீர்த்து கட்டிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் உள்ளமா சார்? என் மூஞ்சி சார். ஆகுங்க சார். சார், இந்த பணம் சார் கல்பா பண்ணிட்டாரு. மொத்தம் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அதே மாதிரி மாத்தணும்ல. ஆமா சார். போடுங்க சார். சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? ஏயா, ஒரு சும்மா இருக்க மாட்டீங்க சார். டாக்டர் புடிச்சு சொல்லுங்க சார். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டீங்க. நான் அவரை கேட்டேன் சார். வெரி குட். வேஷ பொருத்தம் கச்சிதமா அமைஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சுத்தம் போன. ஆனந்த், புறப்படுவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர், பாபு 9ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறான். விசிட்டர்கள் யாரையும் அனுமதிக்காம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். எஸ் சார். நான் வர்றேன். 9ஆம் நம்பர். யாரும் இல்ல. எங்க இன்ஜெக்டர்? நல்லா தூங்குறான். தீட்டு கட்டி விடுறேன். பாபு, என்னப்பா என்ன அடிக்கிறேன்? என்ன தெரியும் உனக்கு? ஓ தாஸ், பாபு. ஆமா, கமான்.
என்ன அப்ரூவ் ஆக்கி நம்ம கூட்டத்தையே பிடிப்பாங்க இந்த பசங்க. வெரி குட். நம்ம திட்டப்படியே ஆனந்த் பாபுவா மாதிரி அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துட்டான். இனி ஆச்சரியமான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். என்னையே கொள்றதுக்காக அனுப்புறீங்களா? சாரி பாபு, நீ உண்மையிலேயே போலீஸுடைய கையாள ஆயிட்டு சந்தேகத்துலதான் இந்த தவறு நடந்துச்சு. என் பாஸ், நான் துரோகியாவே நினைச்சீங்களா? நீங்க எல்லாம் வர்றதுக்காக சும்மா அப்படி டிராமா அண்ணன். அதான் சார், இந்த கூட்டத்தின் மூளையே நீதானே பாபு. நீ போன பிறகு இங்க எதுவுமே சரியா நடக்கல. பாபு, உன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாது. ஆஷா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் சந்தோஷம். பாபு சீக்கிரம் போ. பாபு. ஆஷா, ஆமா, வந்த உடனே என் ரூமுக்கு வராம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வரணும். அதாவது இந்த அதிர்ச்சி ஆக்சிடென்ட், மூளையே சரியில்லை, அதான் எல்லாம் மறந்து போச்சு. சரி சரி வாங்க. பாபு, பாபு, நீங்க இல்லாத இந்த இடம் நிலவில்லாத வானம் மாதிரி இருந்து கிடந்தது. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு நான் தவியா தவிச்சேன். நீங்க திரும்பி வந்த நாளே திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் பாபு. இருங்க. பாபு, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாபு. ஆமா, ஆனா திரும்பவும் இதை சாப்பிட்டா என் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஐயோ, அப்படின்னா வேண்டாம். உங்க உடம்புக்கு எதுவுமே வரக்கூடாது. இனிமே நீங்க வெளியே போகவே கூடாது. அப்படி போனாலும் துணைக்கு நான் நிச்சயமா வருவேன். ஓ, நீ இல்லாமவா? என்ன வச்சுத்தானே எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமா? ஆமா, அதாவது வாழ்க்கையின் ரகசியம். போங்க பாபு. மேடம் ஆஷா, என்ன? டைம் ஆகுதியா? சரி, நீ போ, நான் வரேன். சரி பாபு. டான்ஸா நீங்க? என்ன பாபு, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள தூங்கிடாதீங்க. பட்டுமுகத்து சுட்டி பெண்ணை கட்டி அணைக்கும் இந்த கைகள், வட்டமடிக்கும் வண்டு கண்கள், திட்டமனைத்தும் இன்ப கதைகள். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை.
இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை Hello. Hello, Mr. Bhupati. Glad to meet you. Please come. Take your seat, sir. Thank you. Mr. Bhupati, Yes, sir. பாபு காவல்ல இருந்து தப்பி ஓடிட்டான். பாபுவா? யார் சார் அந்த பாபு? நான் சொன்னேன் அவருக்கு தெரியாதுன்னு. ஏன்பா பாபுன்னு யாராவது இங்க அடிக்கடி வர்றாங்களா? நோ சார். பூபதி, அந்த பாபு ஒரு பேட் எலிமெண்ட். ஐசி உங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி வர்றதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சாரி சார், இது பொது இடம். யாராரோ வருவாங்க, யாராரோ போவாங்க. அதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நீ எப்படி சொல்ல முடியும்? நான் ஏதோ இது வரைக்கும் கௌரவமா பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஓய், நல்லா தெரியும். அப்படி ஒருவேளை அவன் இங்க வந்தான்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? அப்கோர்ஸ். ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்யூ. நீ செய்து உனக்கே நல்லா இருக்கா? சார் நான் வந்து மோகம் உன்னை வலை போட்டு தேடிட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல ஜனங்களுக்கு முன்னாடி யார போகலாமா? ம். ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறேன்? அதாவது பழைய வேகத்தை காணோம். கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு I see. That's all right. ம்? எதுக்கு எச்சரிக்கையா இரு. ஜாக்கிரதை. இன்னைக்கு கொஞ்சம் மருந்து ஜாஸ்தியா சாப்பிடு. ம். கேக்குற மாதிரி சேர்த்து வச்சனே, புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் போயிருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. பய போகணுமா? உங்க பய தனியா போக மாட்டான், பணத்தோட தான் போவான். ஏன்பா ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? யாரா சிரிக்கிறது? ₹1,00,000 பறி கொடுத்துட்டு இந்த நேரத்துல நான் சிரிக்கணுமா? ₹1,00,000 போச்சா? நான் சிரிக்கல. ஆமா, வெறுப்ப நீ சிரிப்ப. போனது என் படம் வாச்சடா பாவி. என்னப்பா நீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லிருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யார் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதிருக்காங்க திருக்குறள். திருக்குறள் எழுதினாரே வள்ளுவர். நீ எழுதுன, நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து ₹1,00,000 காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுரா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு, நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? உங்க பையன் தான். வேற யாரு? பையனா? என்னென்ன இல்ல, என் அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா. ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்க பேசுற? அறிவட்ட கழுத முண்டா. ஹலோ, உங்களை இல்ல சார், உங்களை இல்ல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பையன் குறுக்க பேசிட்டான். அவனை இல்ல முண்டோ கழுதேன்னு சொன்னேன். நான் எல்லாம் பேசுவேன் அவனை. அவன் நீங்க யாரு? போலீஸ்காரங்களா? ஆமா, நீங்க அந்த பக்கம் எத்தனை பேரு? கடிச்சிட்டாரா? கடிச்சிட்டாரா? அடிச்சிட்டீங்களா? வந்துட்டே இருக்காரா? வரட்டும் வரட்டும். கலை கிடைச்சிட்டா, கலை கிடைச்சிட்டா. கடிச்சிட்டாரா கலவி? கலவி கிடைச்சிட்டா இவ்வளவு சந்தோஷம். எந்த கலவி? எந்த கலவி? உங்க சேகம் எல்லாம் எனக்கு தெரியும். ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. அவ கிடைக்க மாட்டா. கிடைச்சிட்டா. எப்படி கிடைப்போம்? எப்படியோ தெரியல. என்ன விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா இந்த மாதிரி பாருங்க. அவளேதான் சார், அவளேதான் சார். கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கா. கிழவி கம்ப ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கும். கிழவி என்ன நடுக்காம என்ன பண்ணுவாங்க? அடே, நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே தான் சார். பொய் புள்ளாதீங்கப்பா, சும்மா இருக்கப்பா. பாட்டி,
நீங்களாவது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பு கடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா, ஆப்பக்கடைக்காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதுதான்டா லேட்டஸ்ட் டைப். நீ எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? எலே, ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான், யாராரோ எப்படியா கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா, திருப்பி திருப்பி சொல்றேன், திருட்டுக்கும் அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருநது நான் தான். என்ன சார், கேஸே மாறுது? ஏன் சார், கையில கிடைச்ச கேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலையா? அது ஒண்ணும் இல்ல சார், அவகிட்ட இவன் ஆப்ப கடமாயிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக கதையை மாத்திரான். இவன் ஒரு லூசு பையன். ஆமா, லூசு பையன், லூசு பையன். சார், திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பாட்டியை நீங்க துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு உசுறு தான் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. சார், எதுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் தீர விசாரிக்கிறேன்? ஆமா சார், நல்லா விசாரிங்க சார். ₹1,00,000 சார், செலவழிச்சது போக மிச்சமாவது கிடைக்கட்டும். ஐயோ, ஏன்பா சும்மா புலம்புறீங்க? இந்த பாவம் கூட சும்மா விடாது. இப்ப சொல்றேன்ப்பா, திருநது நான் தான்ப்பா, நான் தான்ப்பா. திருடுறதுக்கு திறமை வேணும், அது உங்ககிட்ட கிடையாது. பணத்தை திருட்டு கொடுக்கறதுக்கு மனத்தனம் வேணும், அது உங்ககிட்ட இருக்கு. உருப்படாத பயலே. யார், நானா? ஆமா. ஆட்டம், நாளைக்கு சொல்றேன் யார் திருநாளன். பாஸ், இந்தாங்க ரகசிய தபால்ல வந்திருக்கு. பாஸ், என்ன இது? யாரு இந்த பொண்ணு? தாஸ், இது சாதாரண பெண் அல்ல, இவர்தான் நமது அன்னை. என்ன? புனிதமான பாரத தாய். புரியலையே பாஸ். பாரத நாடு பூராவும் நமது புது கிளைகள் பரவி இருக்கு. அதை பத்தின எல்லா தகவல்களும் இந்த படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா தாஸ், இந்த படத்தை எரிச்சா சாம்பலாகும். ஆகாது. படத்தில் இருக்கிற பெண் மறையும், நமது பாரத நாடு தோன்றும். அதுல எங்கெங்க நம்ம கூட்டம் இருக்குங்கிற முழு விவரமும் தெளிவா தெரியும். சொல்ல போனா இந்த படத்துக்குள்ளதான் நம்ம கூட்டத்தின் தலைவிதியே அடங்கி இருக்கு. அப்படின்னா இத போலீஸுக்கு தெரியாம பத்திரமா பாதுகாக்கணும். என் திட்டம் என்ன தெரியுமா தாஸ்? இந்த பெரிய கூட்டம் நாடு பூராவும் ஒரே சமயத்துல திடீர்னு கொள்ளையடிக்கணும். ஒரே நாள்ல கோடி கோடியா பொருள் குவிக்கணும். அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். பாபு, ஹலோ மை ஆஷா. அவன் எங்க இங்க இருக்கிறான்? பாபு, நீ திரும்பி வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். இதப்பா, நான் கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகும் புது வேலை வந்திருக்கு. நோ நோ நோ, இப்போ உனக்கு ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் நீ தானே செய்ய போற. இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாஸ், இதை எதுக்காக இந்த நேரத்துல வந்து திருடுற? நான் உங்கள ஒருத்தன். நான் ஏன் திருடுறேன்? உன்னை நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். நீ பழைய பாபு இல்லை, போலீசுடைய கையாள். எங்களை காட்டி கொடுக்க வந்திருக்க.
என்ன ஒண்ணுமில்ல, ஏதோ சத்தம் கேட்டது ஓடியான்னு பார்த்தேன். தாஸ் வந்து திருடி இருந்தான். தடுத்தேன், அடிச்சான், நான் அடிச்சேன். எதை திருடினா? ஏமா தெரியல. இன்னைக்கு வந்த ரகசிய பணத்தை காணும். இதைத்தான் திருட வந்திருக்கான். இந்த காலத்துல யார் நம்பர்னு தெரியல. பாபு, இவன் தான் நம்ம பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றான். தேங்க்ஸ் பாபு. ஏய், இவனை தூக்கிட்டு போய் நம்ம வீரதர மாளிகையில தீர்த்து கட்டிடு. பாஸ் கொஞ்சம் இருங்க. தாஸ் நமக்காக எவ்வளவா பாடுபட்டு இருக்கான். மயக்கம் தெளிஞ்சது அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அப்போ பாபு சொல்றது பொய்யா? அவன் வார்த்தையில நம்பிக்கை இல்ல? பாபு தேங்க்ஸ். ஐயோ, அதே கிழவி, அதே முகம், அதே கண்ணாடி, அதே தாலி கயிறு. அடிக்கடி தாலி கயிற மாத்திர ஜாதி நான் இல்ல, அதே துப்பாக்கி. தவறு கிழவி, நேத்து தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போனேன். அதுக்குள்ளே செலவழிச்சுட்டேன். ஏதாவது சினிமா படம் எடுக்கிறியா? சுடாத. அடே, எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவாரி சாவடியில நீ கொத்தவள்ளி கட்டு வாங்கி பழக்கமா? கட்டு கட்டுன்றியே. பொண்ணுடுவேன். அத்தனை எடுத்து இதுல கொட்டு. நான் மாட்டேன். அந்த பக்கம் நேற்று கொண்டு நழுவிடும். ஐயோ, கொட்டு. என் வயிற்றத்தையும் சேர்த்து கொட்டுறேன். கொட்டு. அடே, இப்ப நான் வெளியே போக போறேன். 5 நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்போதைய கத்து. இல்ல, நீ தொண்டையில சுடுவேன். அத்தாட்டி தான் சுடுவேன். கத்து. என்னது? ஒருத்தருமே சாகல. குறி சரியில்லையா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியாதா? இந்தாயா எனக்கு புடி வெத்த துப்பாக்கி. இந்தாயா, நேற்றுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? ஆமா, என் மகன் தான். அட பாவி, நானே உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன், உருப்படாத பையன். இல்ல இல்ல, நீ உருப்படுற பையதான். நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார்ந்து இருக்கட்டும். முதல்ல லாக்கப்புற தள்ளிருக்கீங்க ஆப்பக்காரி, அவனை வெளியே தள்ளுங்க. ஆமா ஆமா, பாவம். யோ, போன் பண்ணியா? உட்கார். நல்லா தொடச்சு வைங்க டேபிள் லாக்காரிய. நாளைக்கு வந்து உட்கார். இப்பவே தொடங்கண்டா. தொடங்க தொடங்க. ஹலோ. ஹலோ, ஏயா நான் பேசுறேன். ஓ, ராங் நம்பர். ஹலோ. ஹலோ ஜெயா, நான் பேசுறேன். யோ, உனக்கு வேற வேலை இல்ல? ராங் நம்பர். ராங் நம்பரா? இருமா இருமா. டேய், யாரா தடியன்? ஹலோ மாமா, குட் ஈவினிங். மாமாவா? ஆமா, நான் சாரதா. நீ சாகிறதா புழைக்கிறதான்னு ஏன்ட்ட கேட்ட? ஹலோ மாமா, என் பேர் சாரு. உங்க ஜெயாவுடைய ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு சாரு. ஏண்டி சாரு? என்னடாமா சரிப்பா? என்ன என்னடி விஷயம் சொல்லு. என்ன அவசரம்? அப்பா பேசுறாரா? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பிரவேஷ் பார்த்துக்கு வா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எதுக்குடி? ஒண்ணு தெரியாது, வந்து சீக்கிரம். இரு இரு, அப்பாவை கேட்டு சொல்றேன். லவ் பண்றதுக்கு அப்பா பழக்கம் வாங்கியா? அப்பா, இன்னைக்கு சாருக்கு பர்த்டே பார்ட்டியா, என்ன வர சொல்றா. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையானவ பர்த்டே கொண்டாடுறான். போயிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம். போ சீக்கிரம். சாரு, அப்பா போ சொல்லிட்டாரு, நான் வரேன்டி. சதாண்டாமா. சிரிக்காத, பேசுற. இரு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். பாபு, ஹலோ பாஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லவர்ஸ் பார்க் பக்கத்துல இருக்கிற லவர்ஸ் பார்க், அது பக்கத்துல டேனியல் ஸ்ட்ரீட் 100ஆம் நம்பர் பங்களாவில ஒரு டான்ஸ் நடக்கும். நீ அங்க போகணும்.
அந்த டான்ஸ பார்க்க வர போற சேட் ஜெகநாத் கள்ளக்கடத்தல்ல கொள்ளையடிச்ச பணத்தை கொடுப்பான். மறந்துடாதே, 5 மணிக்கு பெருந்தொகை நீதான் போகணும். 5 மணிக்கு நான் தான் போகணும். 5 மணிக்கு. ஹலோ, சாது பேசுறேன் மாமா. அடாடாடாடாடா, உன் போன் தான் பறக்குறாளே, வந்துட்டா. போயிட்டா? ஆ, கத்தி என்ன அவசரம்? ஹலோ ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். மோகன் பேசுறேன். என்ன விஷயம்? அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு. நீங்க எல்லாம் அங்க வாங்க. அப்படியா? எங்க? டேனியல் தெரு 100ஆம் நம்பர் வீடு. வெரி குட். அங்கே டான்ஸ் நடக்க போகுது. டான்ஸா? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆ, 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 ஹாய். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஹா, 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 ஹா. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. செங்கனியில் தலைவன் பசியார, தின்றையிடம் தேனில் சுவையோர, பங்கு பெற வரவா துணையாக. செங்கனியில் தலைவன் பசியார, தின்றையிடம் தேனில் சுவையோர, பங்கு பெற வரவா துணையாக. மன ஊஞ்சலின் மீது பூமழை தூவிட உரியவன் நீதானே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
சுகம் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். பிடிபடுற நேரத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறது இந்த கூட்டத்தினுடைய வழக்கமா போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். மேல நடக்க வேண்டியதை கவனிங்க. எஸ் சார். ஜெயா ஜெயா ஓட்டு ஓட்டு சீக்கிரம். திருடா திருடா ஐயோ சிலம்பரம் நான்தான் பாரு. நீங்களா? எந்த வேஷம் இது? ஏன் இப்படி பதறீங்க? உங்க அப்பா தோத்திட்டு வர்றாரு. துப்பாக்கியோடவா? ஆமா பெரிய துப்பாக்கி. போப்பா சீக்கிரம். அவ ஓட்டு ஓட்டு என்ன ஊர் வந்துடுறேன். ஓகே. ஐயோ ஓடியாங்க போ. போலீஸ் இல்ல துரத்திக்கிட்டு வருது. ஆமா ஆமா போ. போலீஸ் ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வருது? போயிட்டாங்களா? அவங்க ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க? உங்க அப்பா தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்பா வீட்டுல இருக்காரு. அப்படியா? சமயத்துல கை விட்டா பண்றாங்க. ஏதோ போய் சொல்றீங்க. அந்த பொட்டில என்ன இருக்கு? பணம். ஏது கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அதான் ரகசியம் உங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஐயோ ஏன் விட்ட? முடியாது. 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 நீங்க முதல்ல இந்த வண்டியை விட்டு இறங்குங்க. ஏன் புடிச்சிட்டு போறாங்க போலீஸ்காரங்க? இந்த பொட்டில இருக்கிற பணத்தை நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, நான் போறேன். ஜெயா 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 ஏன் ஓடுற? காரவே விட்டுட்டு. நான் திருடன்ல. நான் திருடனே இல்ல. நீங்க திருடலன்னு போலீஸ் ஏன் உங்களை துரத்திட்டு வருது? இப்ப நீ ஓடுற நான் தோத்துறேன். நீ திருடியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. உண்மையா சொல்ல போனா இது ஒரு கதை தான். ஆமா ஆமா சாதாரணமான கதை இல்ல. நான் மோசம் போன கதை. இந்த பாரு மோசம் மட்டும் நீ இல்ல அவங்க தான் போதும் போதும். இனிமேலும் என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன? நீங்க திருடன் தான். ஐயோ. என்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்காகத்தான் என்ன காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க. தீர விசாரிச்சு சொல்ல. நான் எதுக்காக விசாரிக்கணும்? கோர்ட்ல விசாரிப்பாங்க. உங்களை கூண்டுல நிக்க வச்சு விசாரிப்பாங்க. இந்த பாரு என்ன நம்ப மாட்டியா? உங்களை நம்பினது போதும். அப்பா பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பாவே ஐயோ, சாட்சி சொல்றியே. போய் ஒரு திருடனை, ஒரு அவர் ஏன் பக்கம் கொள்ளைக்காரனை, போட்டாரு? ஒரு பகர் கொள்ளைக்காரனை காதலிச்சுட்டேனே. ஐயோ, சத்தம் போடாதீங்க. என்ன இங்க விடுங்க. சத்தம் போட்டா விடாதீங்க. பூட்ட போட விடுங்க. கேட்பாங்க. என்ன விடுங்க. ஐயோ, மானம் போகுது. வா வீட்டுக்குள்ள சத்தம் போடு. என்ன என்ன விடுங்க. நான் போறேன். விடுங்க. ஆனந்த், என்ன இதெல்லாம்? ஏது இந்த பணம்? என்ன வேஷம்? யார் இந்த பொண்ணு? அம்மா இந்த பொண்ணு ஓஹோ, உங்க பிள்ளைதானே இவரு? செய்திருக்கிற அநியாயத்துக்கு இவரால பதில் சொல்ல முடியாதுமா. நான் சொல்றேன். உங்க மகன் ஒரு திருடன், பகர் கொள்ளைக்காரன். இதெல்லாம் இவர் திருடின பணம். நான் இந்த கொடியவரை காதலிச்ச பாவி. அம்மா கடைசியில சொல்ற காதலிச்சிருக்கு அதான் உண்மை. பாக்கி எல்லாம் போயுமா? பொய்யா? கேளுங்கம்மா. அப்ப இந்த பணம் ஏதுன்னு கேளுங்க. ஐயோ நடு வீட்டுல உட்கார வச்சு கேக்குறீங்களாமா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டா எப்படிமா சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? ஏம்மா இதுல இருந்தே புரியல? இப்படி ஒருத்தர் பிள்ளையா பெத்ததுக்கு நீங்க வெட்கப்படுங்க, வேதனைப்படுங்க. அப்பாடா, நான் பொழைச்சேன். கண்ணை திறந்துகிட்டு கடல்ல விழ இருந்தேன். கடவுள் தான் என்ன காப்பாத்திட்டார். நான் வரேன். ஐயா ஐயா ஆனந்த், வாங்க. அம்மா என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நீங்களும் எனக்கு சந்தேகப்படுறீங்களா? என் மகன் திருடன்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். ஆனா பார்த்துட்டேனே, என் கண்ணால பார்த்துட்டேனே. சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா குளிர்ந்த நீரோட ஒரு நாள் தீப்படி தெரியாதுமா. உங்க மகன் நம்புங்க. அப்படின்னா இந்த பணம் ஏது? அது வந்துமா இந்த ஏன் தவிக்கிற? பதில் சொல்லு. அம்மா அது ரகசியம்மா. ரகசியம்? பெற்ற தாய்க்கு கூட தெரியாத ரகசியம் மகன்கிட்ட ஏது? ஐயோ அதை சொல்ல முடியாம தாமா தவிக்கிறேன்.
நான் ஒரு திருடன் துரோகின்னு எவன் துணிஞ்சு ஒத்துக்குவான்? ஏதோ வேலை பாக்குறேன்னு ராத்திரி பகலா திரிஞ்சியே, அது இந்த வேலை தானா? ஐயோ, பாத்தீங்களா, நீங்க உண்மைக்காக உயிரை விட்டீங்க. ஆனா நீங்க பெத்த மகனை பாருங்க, அவன் ஒரு திருடன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். 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 என்னம்மா என்ன தொடாது. கேளுங்கம்மா. என்ன தொடாது. அம்மா. முதல்ல பிடிக்காது. என்ன சாக விடு. அம்மா. சாக விடு. உண்மையை சொல்றேம்மா. நான் இப்ப போலீஸ்ல வேலை செய்யறேம்மா. போலீஸ்லயா? ஆமாமா, ஒரு பெரிய திருடன் போலீஸ சிக்கிட்டான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பார்த்தா என்ன போல இருந்தான். அதனால அவன் மாதிரி நான் வேஷம் போட்டு அந்த கூட்டத்தை புகுந்து துப்பு கண்டுபிடிக்கிறேம்மா. என்ன சொன்னேன்? உன்னை போலவே ஒருத்தன் இருக்கானா? ஆமாமா, என்ன பார்த்தா அவன் பார்க்க வேண்டாம், அவனை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம். உண்மையதான் சொல்றியா? ஆமாமா, நிச்சயமா உண்மைதாம்மா. நான் இப்பவே அவனை பார்த்தாரு. ஐயோ, ஜெயிலுக்கா அங்க எல்லாம் வர வேண்டாமா அம்மா, நீ வரக்கூடாதுமா. அப்படின்னா நீ போய் தான் சொல்றேன், என்ன ஏமாத்த பாக்குறேன். சத்தியமா உண்மைதாமா சொல்றேன். சரிம்மா, நான் கூட்டு போறேம்மா. இப்போ நம்புங்கம்மா, என் மேல சந்தேகப்படாது.